ஹாய் நிரஞ்சனா வீடியோ. இது வந்து உங்கள் நிரஞ்சனா வீடியோ. இப்போ வந்து நம்ம வந்து மாற்றிட்டோம். நிரஞ்சனா சுந்தர் அதெல்லாம் இனிமேட் கிடையாது. இனிமேட் வந்து குட்டீஸ் குக்கிங் நாங்கள் அப்படி தான் பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஏன்னா வந்து நான் ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன், அதுக்கெலாம் வந்து யாருமே எனக்கு லைக்ஸே போட மாட்டேங்கிறீங்க. இப்போ வந்து சமையல் செய்கிறோம், அதுக்காச்சும் நீங்கள் வந்து லைக் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நாங்கள் நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான ஃப்ரெஞ்சு ஃப்ரை மாதிரி, ஓகேங்களா? இதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும், சட்டியில் போட்டுக்கணும். இதுதான் இது வந்து நம்ம இந்த பிளாக்கில் பார்க்க போகிறோம், ஓகேங்களா? வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு 2 உருளைக்கிழங்கு எடுத்துக்கணும், அதை நல்லா சீவிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து 3 வகமாக பிரிச்சுக்கணும், ஓகேங்களா? பிரிச்சுக்கிட்டு இதை வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நல்லா நேராக கட் பண்ணி இந்த மாதிரி இருக்கணும், ஓகேங்களா? இந்த மாதிரி மெலிசாக இருந்தால் தான் சட்டியில் காயும். பாருங்கள், இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நறுக்கிக்கணும். நெக்ஸ்ட்டு நேராக ஓகேங்களா இப்படி நறுக்கிக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பதத்துக்கு நீங்கள் வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துக்கணும், ஓகேங்களா? இந்த மாதிரி நிறையா 2 உருளைக்கிழங்குல செஞ்சுக்கிட்டிங்கன்னா, ஃபேமிலியாக செய்கிறீங்கன்னா 2 உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒரு 3 பேர்னா ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து நீங்கள் செஞ்சீங்கன்னா நல்லா வரும். பாருங்க, இந்த மாதிரி நறுக்கி நல்லா செய்யணும், ஓகேங்களா? ஓகே, இந்த மாதிரி மொத்தமாக 2 உருளைக்கிழங்குக்கே இவ்வளோ வரும். நீங்கள் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்தாலுமே நிறையா வரும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐஸ் கட்டியில் போடணும், ஓகேங்களா? இருங்க, இந்த மாதிரி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. நல்லா ஐஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க, ப்ளஸ் ஐஸ் கட்டியும் போட்டுக்கோங்க, ஓகேங்களா? அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு 5 நிமிஷம் மட்டும் வச்சுருங்க, அப்புறமேட்டு அடுப்பில் போட்டுடணும், ஓகேங்களா? எடுத்துக்கோங்க. தண்ணியே இருக்கக்கூடாது. வைங்கக்கா, கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கோங்க. நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வெளிச்சம் தெரியறதுனால நான் இங்கிட்ட வந்து நின்னேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும், ஓகேங்களா? நல்லா இந்த மாதிரி இருக்கணும். எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றக்கூடாது, இப்போ பொரிக்கிறதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறது? தோரோடி வறுக்கணும். இன்னும் கொஞ்சமாச்சும் ஊற்றணும். நல்லா நிறையா ஊற்றிக்கோங்க, அப்போ தான் நல்லா. இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஊற்றுடி, பாட்டு வச்சுக்கலாம். அப்படி போதும். இந்த மாதிரி நல்லா மொறுமொறுன்னு எடுத்துக்கோங்க. நல்லா எடுத்துக்கோங்க. நல்லா சுட சுட உப்பு மிளகாலாம் போட்டு நல்லா எடுங்க. குக்கீஸ் வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. பாய். மறக்காமல் செஞ்சு பாருங்கள், லைக் பண்ணிடுங்க. டாடா.